இந்த படத்துல தளபதியா பல வருடம் கழித்து விஜய் அஜித் பிரிந்த சம்பவம் வெளியானது. தமிழ் சினிமாவில் எப்பொழுதுமே இரு நடிகர்களுக்கிடையே பெரும் போட்டி நிலவி வரும். அந்த வகையில் தமிழ் சினிமாவில் இந்த போட்டியானது காலமாக நடந்துதான் வருகிறது. முன்னணி நடிகர் இருவருக்கும் இடையே, நடிகை இருவருக்கும் இடையே, வில்லன் இருவருக்கும் இடையே, ஏன் காமெடி நடிகர்களுக்கு இருவருக்கும் இடையே கூட இந்த போட்டி தொடர்ந்து கொண்டுதான் வருகிறது. அந்த வகையில் தமிழ் சினிமாவில் எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல் என தொடர்ச்சியாக அதனை இந்த காலகட்டத்திலும் இழுத்து கொண்டிருப்பவர்கள் விஜய், அஜித். இவர்கள் இருவருக்கும் இடையே தான் போட்டியா என்று பார்த்தால் அது கிடையாது. இருவரும் திரை ரீதியிலும் சரி, தனிப்பட்ட ரீதியிலும் நண்பர்களாகவே இருக்கிறார்கள். ஆனால் இவர்களின் ரசிகர்களுக்கிடையே பெரும் போட்டி நிலவுகிறது. விஜய் அல்லது அஜித் புதிய படங்கள் குறித்த அப்டேட்டுகள் என ஏதேனும் ஒன்று சமூக வலைதளங்களில் கசிந்தால் போதும், இரண்டு ரசிகர்களுமே தங்கள் ஹீரோக்களை தூக்கி நிறுத்த கிளம்பி விடுவார்கள். அதேபோன்று விஜயின் ஒரு படம் ஒரு குறிப்பிட்ட அளவு பட்ஜெட்டில் வசூல் சாதனையை பெறுகிறது என்றால், அதற்கு அடுத்தோ அல்லது முன்பாகவோ வெளியான அஜித்தின் படங்களோடு அதனை ஒப்பிட்டு காரசாரமான பேச்சுக்களும் சமூக வலைதளங்களில் பதிவுகளாக அனல் பறக்கும். அதே சமயத்தில் இரு நடிகர்களின் படமும் ஒரே விடுமுறையில் திரையிடப்படுகிறது என்றால் சொல்லவா வேண்டும்? இரண்டு படத்தில் எந்த படம் அதிக வசூல் சாதனையை பெற்றிருக்கிறது? நம்ம நடிகரை தோற்றுப்போக விடக்கூடாது என்பதற்காகவே ஒரு படத்தை 2-3 தடவைக்கு மேல் பார்க்கும் ரசிகர்களும் இருக்கிறார்கள். அப்படி விஜய் மற்றும் அஜித்தின் வீராம் ஜில்லா திரைப்படத்தினிடையே கடுமையான போட்டியிட வேண்டியது. அதற்கு பிறகு வாரிசு மற்றும் துணிவு படத்திற்கிடையே கடும் போட்டி நிலவியது. ஆனால் இந்த போட்டிகளை அஜித் மற்றும் விஜய் இருவருமே பெரிதாக எடுத்துக்கொண்டதில்லை. ஏனென்றால் தங்களது பயணங்கள் ஒரு சேர தொடங்கி ஒரு சமயத்தில் ஒரே கட்டத்தில் பயணித்து ஒரு திரைப்படத்தில் இருவருமே முன்னணி நடிகர்களாக நடித்து தன் திறமையால் வளர்ந்துள்ளவர்கள். அப்படி விஜய் மற்றும் அஜித் இருவருமே சேர்ந்து நடித்த படமான ராஜாவின் பார்வையிலே படம் இருவரும் இணைந்து நடித்த ஒரு எடுத்துக்காட்டாக உள்ளது. இந்த நிலையில் விஜய் மற்றும் அஜித் இருவரும் சேர்ந்து மற்றொரு படத்திலும் இணைந்து நடிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. இது குறித்து குணச்சித்திர நடிகரும் சினிமா பிரபலமான பாவா லக்ஷ்மணன் தனியார் யூடியூப் சேனல் ஒன்றில் கூறியுள்ளார். 1999ஆம் ஆண்டு இயக்குனர் ராஜகுமாரன் இயக்கத்தில் வெளியான நீ வருவாய் என திரைப்படத்தில் அஜித் மற்றும் பார்த்திபன் நடித்திருப்பார்கள். ஆனால் பார்த்திபனின் கேரக்டரில் முதலில் நடிக்க கேட்டது விஜயிடம்தான் எனவும், இந்த படத்தின் கதையை விஜயிடம் கூறிய பொழுது அஜித்தின் ரோலில் நடிக்க விருப்பமாக இருப்பதாகவும் கூறியுள்ளார். அதேபோன்று அஜித் தன் கதாபாத்திரத்திலேயே நடிப்பதாக கூறியதாலேயே விஜய் இந்த படத்திலிருந்து விலகியதாகவும், அதற்கு பிறகு பார்த்திபன் இந்த படத்தில் கமிட் ஆனதாகவும் கூறியுள்ளார். மேலும் இந்த படத்தில் அஜித்திற்காக தனியாக ஒரு அறை ஏற்பாடு செய்திருந்தோம். ஆனால் அவர் அதையெல்லாம் விரும்பாமல் எங்களுடனே சேர்ந்து தங்கிக் கொண்டார். அதற்கு பிறகு ஷூட்டிங் முடிந்த பிறகும் இயக்குனரின் கலகலப்பான பேச்சுக்காக 2 நாட்கள் எங்களுடன் இருந்துவிட்டு சென்றார் அஜித் என பாவா லக்ஷ்மணன் நீ வருவாய் என திரைப்படத்தில் அஜித் மற்றும் விஜய் நடிக்க இருந்தது எப்படி மிஸ் ஆனது என்பது குறித்து கூறியுள்ளார். இது தற்போது இணையங்களில் வைரலாக பரவுகிறது.